Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 15th of November 2021. Let's go into the analysis. The first article for the day is Center to disperse 95,082 crore to states to sustain economy. So recently Centerல Finance Minister and also the state CMsக்கு மீட்டிங் நடந்தது. ஸோ அதில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா growth அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் மாத் ஆஃப் COVID-19 எக்கனாமி நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம growth-ஐ ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே அந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ நிறையா இருக்கோ ஸோ அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து நிறையா இருக்கும். அதே டைம்ல ப்ராஃபிட்டும் நிறையா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் நிறையா இருந்தால் தான் திருப்ப என்ன பண்ண முடியும், நாம எய்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங் வந்து பண்ண முடியும். இந்த சைக்கிளிக் growth, அதாவது இந்த ஹை சைக்கிள் growth அப்படிங்கிறது அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம டெஃபினட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மெஷர்ஸ், அதாவது பிஸ்னஸ் பண்றதுக்கு எந்தெந்த அப்டக்கல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஈஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேஜர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த லேண்ட் அக்விசிஷன், அந்த மாதிரி தான் வந்து நிறையா அப்டக்கல்ஸ் வந்து வரும். ஸோ அந்த லேண்ட் அக்விசிஷனோட ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டில் நெக்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் ஆட்டோஸ்பி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சன்செட்க்கு அப்புறம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இட் கேன் பி டன் ஈவன் ஆஃப்டர் சன்செட் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆன் மண்டே ரிவைஸ் த போஸ்ட்மார்ட்டம் ப்ரோட்டோகால்ஸ் டு அலோவ் ஃபார் கண்டக்டிங் த ப்ரொசீஜர் ஆஃப்டர் சன்செட். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணனால இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கன் டொனேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பயர் ஆகி ஃபியூ ஹார்ஸ்க்குள்ள வந்து அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சன்செட்க்கு அப்புறம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரோட்டோகால் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரியான ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் ரிவிஷன் பை தி ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் அப்ரிஷியபிள் தான். ஸோ கவர்மெண்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எது மூலமா அப்படின்னா பை ரெடியூசிங் த பர்டன் இம்போஸ்ட் டியூ டு த கம்ப்ளைன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராசஸஸ். ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி, அதாவது சன்செட்க்கு அப்புறம் வந்து ஆட்டோஸ்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கவர்மெண்ட் ப்ராசஸை வந்து கவர்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி அந்த பேர்டன் வந்து பீப்புளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் வந்து, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஆரல்ஸ் வந்து ஆட்டோஸ்பி எல்லாமே வந்து நம்ம ஆஃப்டர் சன்செட் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க. So next article is about PM reaches out to tribal people, unveils the scheme. So November 15 ஒருத்தவங்களோட பர்த்டே, யாரோட பர்த்டே அப்படின்னு பார்த்தா பிஸ்ரா முண்டா. So in recognition of his impact on the national movement, especially the state of Jharkhand, because அந்த ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல தான் வந்து அவர் நிறைய ஃபைட் பண்ணார் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்காக. அதை ரிமெம்பர் பண்ற விதத்துல அவருக்கான ஒரு மியூசியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்ரா முண்டா மியூசியம் இன் ராஞ்சி. as well as நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு பிஸ்ரா முண்டா அப்படின்னு பார்த்தா he is a folk hero and a tribal freedom fighter who fought for the Munda tribes. ஸோ முண்டா ட்ரைப்ஸ்க்காக ஃபைட் பண்ண ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் வந்து இவர். ஸோ நிறைய ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் பெல்ட்ல பிரிட்டிஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு மேஜர் ரீசன், ஒரு மேஜர் பேக் போனா இருந்தது யாரு அப்படின்னா வந்து பிஸ்ரா முண்டா தான் வந்து இருந்திருக்காரு. he is also known as the earth father or Dharti Abba. So he always wanted to bring reforms in the tribal society. அதாவது superstitious beliefsலாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, believe in prayers, staying away from alcohol, have faith in God, ஒரு நல்ல கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரைட்ஃபுல்லான விஷயத்த மட்டும்தான் இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. அண்ட் he started a movement. ஸோ இவர் மூமெண்ட் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உல்குலான் ஆர் தி கிரேட் tumult. ஸோ இவர் ஃப்ரீடம், அதாவது பிரிட்டிஷர்ஸ் அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்னால டெஃபினட்டா அதுக்கான ஒரு பலனும் வந்து உங்களுக்கு கிடைச்சது. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க 1908ல. ஸோ இந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரைபல் பீப்புள்கிட்ட இருந்து நான் ட்ரைபல்ஸ்க்கு வந்து லேண்டை பாஸ் பண்ணக்கூடாது, ட்ரைபல்ஸ்கிட்ட இருந்து நான் ட்ரைபல்ஸ்க்கு லேண்டை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க, which is a victory to his movement. So let's go to the next article. சென்னை பெங்களூர் ரோட் ப்ராஜெக்ட் செட் ஃபார் கிரீன் நாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே வந்து யூபியோட சீஃப் மினிஸ்டர்
இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு because it will be inaugurated today அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வே அண்ட் ஹைவே அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ் எதையுமே வந்து கனெக்ட் பண்ணாது. லைக் ஸ்டார்ட் பண்ணால் டெஸ்டினேஷன் எண்ட் ஆகிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி ஆக்ரா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணோம்னா வி கேன் கோ டு ஆக்ரா டைரக்ட்லி. எந்த ஒரு ஸ்டாப்பிங் ஆர்எல்ஸ் ஒரு கட் ரோட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. எந்த ஒரு மர்ஜ் ரோட்ஸ் அது எதுவுமே வராது. அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஹைவேஸ் அப்படின்னா வந்து there will be lot of towns cities அது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஹைவே அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் வே பூர்வாஞ்சல்லையும் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சென்னையிலேருந்து பாம்பே சென்னையிலேருந்து பெங்களூர் அது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. அதுக்கான கிரீன் நாட் அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து கிடைச்சிருச்சு. Next article is about center amends rules to clear tenure extension. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம நேற்று பார்த்துருப்போம். அதாவது சிபிஐ டைரக்டரும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட டைரக்டர், ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட யூஷுவல் டேர்ம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 years தான் டேர்ம்ஸு. ஸோ அந்த டேர்மை வந்து இப்போ எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 to 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ அதுக்கு தான் வந்து நேற்று ஆர்டினன்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணனால நவ் the ministry personal ministry என்ன சொன்னாங்கன்னா they issued an order to amend the fundamental rules 1922 adding the 2 posts to the list whose service can be extended up to 2 years beyond the 2-year fixed term in the public interest. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 1922 படி there are some post. ஸோ அந்த போஸ்ட்க்கு வந்து அவங்களோட டென்யூர் ஃபிக்ஸட் டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் 1922க்கு கீழே இருக்கு. ஸோ எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்களோட டென்யூரை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டைரக்டர் ஆஃப் ஐபி அண்ட் செக்ரட்டரி ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ஸோ இந்த லிஸ்ட்ல சிபிஐயோட டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஹெட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களும் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் கவர்மெண்ட் மூவ்ஸ் ரீஓப்பனிங் கர்தார்பூர் காரிடர். ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து சைன் பண்ண அக்ரிமெண்ட் தான் வந்து என்னன்னா கர்தார்பூர் காரிடர். அரௌண்ட் 2019 அக்டோபர் அந்த டைம்ல தான் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணும்போதே அதோட வேலிடிட்டி வந்து 5 years அப்படிங்கிறதும் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ரெண்டு பார்ட்டியும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே அந்த கர்தார்பூர் காரிடரை சஸ்பெண்ட் பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும் பை கிவிங் 1 month நோட்டீஸ் டு தி அதர் பார்ட்டி. இப்போ இந்தியா வந்து அந்த காரிடரை டெர்மினேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 1 month முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு they have to give the notice. அதே வைஸ் வர்சாவும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த டைம்லயும் அந்த காரிடரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த காரிடர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரூ அவுட் இயர் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ COVID-19 அந்த காரிடர் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ COVID-19 வந்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அது ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கர்தார்பூர் காரிடர் பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்து பஞ்சாப், இந்தியா சைட் பஞ்சாப், ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிக் குருத்வாரா பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா there will be ராவி ரிவர் ராவி. ஸோ ராவி தான் வந்து ரெண்டு இடத்தையும் வந்து ஸ்பிளிட் பண்ணுது. ஸோ இந்த கர்தார்பூர் காரிடர் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்க தர்பார் ஷாஹிப் குருத்வாரா, பஞ்சாப்ல இருக்க தேரா பாபா நானக் ஷ்ரைன். ஸோ இது ரெண்டையும் தான் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கர்தார்பூர் காரிடர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 550th anniversary ஆஃப் குரு நானக் தேவ், அதாவது சிக்கிசமோட ஃபவுண்டர், அவரோட பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கர்தார்பூர் காரிடர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்னால என்ன அட்வான்டேஜ் பீப்புளுக்கு அப்படின்னா இந்தியன் பில்கிரிம்ஸ் வந்து விசா இல்லாமே வந்து என்ன பண்ண முடியும், பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர முடியும். அதாவது இந்த பில்கிரிமேஜ் சைட்டை விசிட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கர்தார்பூர் காரிடரோட அட்வான்டேஜ். Next is about urban factors not farm fires cause of the pollution. So இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா cat is out of the bag அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. which means so farm fires from பஞ்சாப், ஹரியானா, யூபி வந்து டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கு 10% மட்டும்தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரிமைனிங் 90% இட் இஸ் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்
ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரி, வெஹிகுலர் எக்ஸாஸ்ட் அண்ட் ரோட் டஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் காசஸ் ஆஃப் பொல்யூஷன் இன் டெல்லி அண்ட் நாட் தி ஃபார்மர் ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங் இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன் அடிஷன் டு தட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன் criticizing the farmers for stubble burning, take steps to mitigate the pollutions in the national capital territory அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. Next article is about அதுவும் வந்து pollution பத்தி தான். Will talk with states to curb pollution. So என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொல்யூஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்த டெல்லிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜன்ல வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு வின்டர்ல அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம நேற்று தான் வந்து பார்த்தோம் ஆர்டிக்கல்ல கூட, அதாவது சிவியர்லேருந்து வெரி புவர் கேட்டகரிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க டெல்லி அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவியர் கேட்டகரியில தான் வந்து டெல்லி இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் ஸ்பீட் வந்து 10 to 15 km/h இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து அந்த டைம்ல ரொம்ப வார்மாக இருந்தது அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் வந்து இட் வில் ரைஸ் அப் and it will get dispersed in the atmosphere. இது வந்து நார்மலா வந்து சம்மர் சீசன் அந்த மாதிரி நடக்கும். இதே வந்து மான்சூனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கும். அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர்னால என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப தூரம் அட்மாஸ்பியர்ல டிராவல் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி staying in the atmosphere, lower atmosphere வந்து it will be staying for a very long time. ஸோ இதுதான் வந்து one of the major causes of pollution அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீ சோர்ஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட் டஸ்ட், வெஹிகுலர் எக்ஸாஸ்ட் ஃப்ரம் த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் வுட் ஃபார் ஹீட் அண்ட் குக்கிங் அண்ட் ஃப்ரம் ஹெவி இண்டஸ்ட்ரி that are ever present through the year become amplified. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டபிள் பர்னிங்லேருந்து வரல. எஸ்பெஷலி வந்து டெல்லியிலேயே நடக்கிற ஒரு சில விஷயத்தால தான். ரோட் டஸ்ட், வெஹிகுலர் எக்ஸாஸ்ட், வுட் பர்ன் பண்ணுறது, குக்கிங்க்கு வந்து வுட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதனால தான் வந்து இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து எமிட் ஆகுது. அண்ட் சின்ஸ் மான்சூன்ஸ் போஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறதுனால இட் couldn't disperse into the atmosphere. So next is about ICMR, Indian Council of Medical Research, moods change in cattle rearing practices and shift from coal. So traditional animal husbandry practices la irundum and coal தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கு இப்போ வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு. பட் அதுல இருந்து டெஃபினட்டா ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரீசெண்டா அந்த லான்செட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீமெச்சூர் மார்டாலிட்டி அதிகமாக நடக்குது பிகாஸ் ஆஃப் தி ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் எமிஷன்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் அண்ட் டிடெக்ஷன், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஹை ஹெல்த் எமர்ஜென்சிஸ். ஸோ கம்பஷன் ஆஃப் கோல் தான், அதாவது கோல் பர்ன் பண்ணுறது தான் வந்து மேஜராக வந்து பவர் பிளான்ட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்காகவும். ஸோ இதனால இந்த கோல் வந்து பர்ன் பண்ணுறதுனால அதுலேருந்து எமிட் ஆகிற க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால ப்ரீமெச்சூர் மார்டாலிட்டி, அதாவது சின்ன வயசுலேயே வந்து இறந்துறது தான் வந்து ப்ரீமெச்சூர் மார்டாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம கோலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அவுட் பண்ணியே ஆகணும். அண்ட் ரெனியூவபிள், கிளீனர் அண்ட் சஸ்டைனபிள் சோர்சஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். லைக் சோலார், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர், அதுக்கு வந்து நாம் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ்கோ சம்மிட் COP26 கூட US அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து மீத்தேன் பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. பை 2030 30% வந்து நாங்கள் மீத்தேன் எமிஷனை கம்மி பண்ணுறோம் கம்பேர்ட் டு வித் 2020 லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா வந்து அதை பிளட்ஜ் பண்ணல. இந்தியா வந்து இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர் ஆஃப் மீத்தேன். பிகாஸ் நம்மளோட பிரைமரி சோர்ஸ் வந்து எங்க இருந்து தான் வருது, ரூரல் எக்கனாமி தான், அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வருது. நாம தான் வந்து நிறைய மீத்தேனை வந்து எமிட் பண்றோம். பட் நாம அந்த மீத்தேன் பிளட்ஜுக்கு ஒத்துக்கல, சைன் பண்ணல. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனலி வி ஹாவ் டு ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். ஸோ மீத்தேன் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தடுக்கணும். அண்ட் மாடர்ன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸ். அண்ட் நியூவர் டெக்னாலஜிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அனிமல் ப்ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணலாம், ரியரிங் ப்ராக்டிசஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த ஃபீடு கொடுக்குறாங்க இல்லையா, லைஃப் ஸ்டாக் ஃபீட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் ICMR சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு particular article. So next is about wholesale price inflation quickens to 12.5%. So முன்னாடி நம்ம inflation calculationக்கு எதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, wholesale price inflation தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து consumer price inflation தான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சேஞ்ச் என்ன இருக்கோ அதோட ஆவரேஜ் தான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். அதே ஆஃப்டர்
மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல இருக்கிற பிரைஸை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணாங்கன்னா தட் இஸ் த கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன். பட் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் தான். அண்ட் இப்போ நம்ம அது இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது கிடையாது. ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமானதுக்கு காரணம் வந்து ஃபியூயல் பிரைசஸ் அதிகமானது கூட காரணமா சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதிகமாயிருச்சு. இது எல்லாமே வந்து ஹிடன் ரீசன்ஸ் ஃபார் தி ரைஸ் இன் த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். அண்ட் ஃபுட் கமோடிட்டிஸோட ரேட்டும் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. And next is about Indian coffee output hit by rain. அதாவது இந்தியன் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹிட் பை ரெயின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் காஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 98% ஆஃப் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இந்தியன் காஃபி கல்டிவேட் பண்ணுறாங்க. மெயின்லி எங்கெங்கெல்லாம் இந்தியன் காஃபி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ கர்நாடகாவில் தான் வந்து 54%, மீதி 19% தான் வந்து கேரளா அண்ட் மீதி 8% தான் வந்து தமிழ்நாடு. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ் அதாவது ஆந்திர பிரதேஷ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஒடிஷா அங்கேயும் வந்து காஃபி கல்டிவேஷன் நடக்குது. ஸோ இது காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் தி ஒன்லி கண்ட்ரி வேர் இந்தியன் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ல தான் வந்து நடக்கும். அதாவது ஒரு பெரிய மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தோட நிழல்ல தான் வந்து காஃபி வந்து வளர்ப்பாங்க. And it is also hand picked and sun dried அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. And it is some of the best coffees in the world because நிறைய வந்து எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில இருந்து தான் வந்து பண்ணுவாங்க. So it is one of the best coffees in the world. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி வந்து ரொம்ப ஹை வேல்யூல இருக்கு. அண்ட் அதை வந்து ப்ரீமியம் காஃபியா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 மெயின் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அரபிகா காஃபி and Robusta coffee. And another one is Coffee Board of India. So Coffee Board of India வந்து பார்த்தீங்கன்னா it is a statutory organization தான். எதுக்கு கீழே ஃபார்ம் பண்றாங்கன்னா செக்ஷன் 4 of Coffee Act 1942 அதுக்கு கீழே தான் வந்து இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட கண்ட்ரோல் யாருக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேருந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ், இந்த போர்டோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன், டெவலப்மெண்ட், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், காஃபியை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, அதை ப்ரொமோட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அசாமில் பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து காஃபி இருக்காது. அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டீ அதுதான் வந்து அங்கே நிறையா வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ காஃபி அப்படிங்கிறது சதர்ன் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி கர்நாடகா, நெக்ஸ்ட் கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் இந்த நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.